வாங்க இன்னைக்கு சூப்பரான கேரட் புட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 4 கேரட்டை பெரிய கேரட்டை எடுத்து நல்லா துருவிக்கோங்க. இந்த மாதிரி துருவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஏலக்காய், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவு பால், 10 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு நல்லா கிளறி கொடுங்க. இன்னொரு அடுப்பில் ஒரு 5 கிராம் சைனா கிராஸ் எடுத்துக்கோங்க. 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சதெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம கேரட் கலவையில் ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பிளேட்லேயோ இல்லை ஒரு டப்பாலேயோ நெய் தடவிட்டு அதில் முந்திரி பாதாமை கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கேரட் கலவையை இதில் ஊற்றிட்டு ஒரு 1/2 மணி நேரமோ ஒரு 3/4 மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. உங்களுக்கு ஜில்லுன்னு சாப்பிட பிடிக்கும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்படியே ஒரு ஸ்பூனை வச்சு மேலே நல்லா ஒன்று போல் ஆக்கி விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கத்தியை வச்சு ஓரங்களை எடுத்து விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியான கேரட் புட்டிங் ரெடி. கேரட் பொரியல் சாப்பிடாத பசங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. இதில் நல்ல ஹெல்த்தானது தான் எல்லாம் சேர்ந்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே பை, தேங்க்யூ.